வணக்கம். இன்னைக்கு நாம பெண்களுக்கான அரசு நிதி உதவி திட்டங்கள் பத்தின 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான புது அப்டேட்ஸ பார்க்க போறோம். இந்த தகவல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா உதவியா இருக்கும். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த கேள்விய நீங்களே உங்களை கேட்டுக்குங்க. சில சமயம் முழுமையான தகவல் தெரியாததால நமக்கு கிடைக்க வேண்டிய அரசு உதவிகளை நாமளே மிஸ் பண்ண வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு அந்த சந்தேகங்களை எல்லாம் கிளியர் பண்ணிடலாம். முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தின ஒரு முக்கியமான அப்டேட்டை பாத்திரலாம். குறிப்பா பென்ஷன் வாங்குறவங்களோட குடும்பங்கள் சம்பந்தமா ஒரு பொதுவான குழப்பம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது வீட்ல யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கினா அந்த குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவே முடியாதுன்னு. ஆனா அது முழுசா உண்மையான்னு கேட்டா இல்ல. இங்கதாங்க ஒரு முக்கியமான எக்ஸெப்ஷன் இருக்கு. பொதுவா பென்ஷன் வாங்குறவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஒருவேளை அந்த பென்ஷனோட வருடாந்திர வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கும் கம்மியா இருந்தா அதே குடும்பத்துல இருக்கிற தகுதியான மத்த பெண்கள் இந்த ஸ்கீம்க்கு கண்டிப்பா அப்ளை பண்ண முடியும். இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் ரூபாய். இதுதான் அந்த முக்கியமான லிமிட். உங்க குடும்பத்துல இருக்கிற பென்ஷனரோட ஒரு வருஷ வருமானம் இந்த தொகைக்கு கீழே இருந்தா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்போ இதனால யாருக்கெல்லாம் பெனிஃபிட்? குறிப்பா அங்கன்வாடி ஊழியர்கள் மாதிரி கடைநிலை அரசு பணிகள்ல இருந்து ரிட்டையர் ஆகி குறைவான பென்ஷன் வாங்குறவங்களோட குடும்பங்களுக்கு இந்த விதிவிலக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். இந்த தகவல் தெரியாததால தகுதி இருந்தும் பல குடும்பங்கள் இதுவரைக்கும் அப்ளை பண்ணாமலேயே இருக்காங்க. சரி, இப்போ இந்த புது தகவலை வச்சு உங்க தகுதியை நீங்களே எப்படி ஈஸியா செக் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வழிமுறை தான். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், வீட்ல பென்ஷன் வாங்குறவங்க இருக்காங்களான்னு பாருங்க. அடுத்து அவங்களோட ஒரு வருஷம் மொத்த பென்ஷன் எவ்வளோன்னு கணக்கு போடுங்க. அந்த தொகை 2.5 லட்சத்துக்கும் கம்மியா இருந்தா அடுத்த கட்டமா இந்த திட்டத்தோட மத்த தகுதிகள்லாம் உங்களுக்கு பொருந்துதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பென்ஷன் விதிவிலக்கு மட்டும் போதுமானதில்ல. உங்க குடும்பத்தோட பேர்ல கார் இருக்கக்கூடாது, யாரும் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றவங்களா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி திட்டத்தோட மத்த எல்லா ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சரி வாங்க, இப்போ 2வது முக்கியமான அப்டேட்டுக்கு போலாம். இது புதுச்சேரியில இருக்கிற பெண்களுக்கான ஒரு சூப்பரான நியூஸ். அங்க ஒரு புது நிதி உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, புதுச்சேரி அரசாங்கம் தகுதியுள்ள பெண் குடும்ப தலைவிகளுக்கு மொத்தமா 5000 ரூபாய் நிதி உதவி அறிவிச்சிருக்காங்க. செம நியூஸ் இல்லையா? இந்த திட்டத்தின் மூலமா சுமாரா ஒரு 63,000 குடும்ப தலைவிகளுக்கு இது போய் சேரப்போகுது. இது உண்மையிலே ஒரு பெரிய எண்ணிக்கை. இதனால பல குடும்பங்களுக்கு இது ஒரு நல்ல உதவியா இருக்கும். சரி, இந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண் குடும்ப தலைவிகளுக்கு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாசத்துக்கான தொகையை சேர்த்து மொத்தமா 5000 ரூபாய் கொடுக்க போறாங்க. இந்த பணம் டைரக்டா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். ஓகே, தமிழ்நாடு, புதுச்சேரின்னு இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களே, இதோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி நிதி உதவிகளை கொடுக்கறாங்க? அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் அவங்க சொல்ற ஒஃபிஷியல் ரீசன். பெண்களோட பொருளாதார நிலைய உயர்த்தி குடும்பத்தோட வளர்ச்சியில அவங்களோட பங்களிப்பை அங்கீகரிச்சு அவங்கள என்கரேஜ் பண்றதுதான் இதோட முக்கிய இலக்கமாம். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஸ்கீம்ஸ் மூலமா பெண்களோட கையில நேரடியா பணம் கொடுத்து அவங்களோட அன்றாட செலவுகளை சமாளிக்கவும், பொருளாதார ரீதியா அவங்கள கொஞ்சம் சுதந்திரமா உணர வைக்கவும், குடும்பத்துல அவங்களோட முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கவும் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த முழுசா பார்த்ததுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். ரூல்ஸை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. உங்க தகுதிய ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்குங்க. இந்த தகவல் தெரியாம இருக்கிறவங்க நண்பர்கள், உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நிதி உதவிகள் உடனடி தேவைகளை பூர்த்தி பண்றதோட பெண்களோட வாழ்க்கையில ஒரு நீண்ட கால நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.